எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஹெல்த்தியான மில்லட் பொங்கல், இதோட நம்ம எப்போவுமே விரும்பி சாப்பிட்ற மெது வடை. வாங்க இதை ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திணை பொங்கலுக்கு நான் 1/2 கப் திணை எடுத்திருக்கேன். இதோட 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. ப்ரெஷர் குக்கரில் திணை, பருப்பு, அது ஊறின தண்ணி எல்லாத்தையும் போடுங்க. நான் 1 கப் தண்ணியில் பருப்பையும் திணையும் ஊற வச்சுருந்தேன். இது 250 ml கப்பு. இதில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. திணையும் பருப்பும் தண்ணியில் நல்லா முழுங்கி இருக்கணும். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு வேக வைங்க. அடுத்து தேங்காய் சட்னி செய்ய மிக்சர் ஜாரில் துருவன தேங்காய் 1/2 கப், 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1 பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். தேங்காய் சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி அது மேலே கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து போடுங்க. தேங்காய் சட்னி ரெடி. குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் முழு மிளகு, கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொங்கலில் போட்டு கிண்டுங்க. ஒரு சின்ன டிப், பொங்கல் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதில் தேவையான அளவு சுடு தண்ணியோ இல்லைன்னா சூடாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான திணை பொங்கல் ரெடியாக இருக்குது. மெது வடை செய்யறதுக்கு நான் 1 கப், அதாவது 250 ml உளுத்தம்பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்கு, நல்லா உப்பி இருக்கு. வடை செய்யும் போது மினிமம் ஒரு 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அடுத்து நம்ம பருப்பு அரைக்கணும். இதுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ ஊற வச்ச உளுந்தை பாதி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கட்டியாக அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ பாதி அரைச்சாச்சு. அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி மீதி இருக்கிற உளுந்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும். வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது, நல்லா அரைச்சாச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அரைச்ச மாவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா மாவு நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அப்படின்னா உங்கள் மாவு நல்லா பர்ஃபெக்டாக அரைஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ அரைச்ச மாவை நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ மாவை நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது மிக்ஸி கொஞ்சம் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாவை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டேன்னா நல்லா சூப்பராக வரும். 2 மணி நேரம் கழிச்சு மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்குனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஜீரகம், மிளகு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வடை மாவு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி
எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வடை தட்டி போடுறதுக்கு வாழை இலை எடுத்திருக்கேன். இது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையிலையும் தட்டி போடலாம், இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் அதுலேயும் வச்சு நீங்கள் போடலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இலையில் வச்சு நல்லா தட்டி கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி தட்டினீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். வடை நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் நல்லா முழுசாக நல்லா மெதுவாக நல்லா பொரிக்கும். அப்போ தான் உங்களுக்கு கலரும் நல்லா வரும், உள்ள வரைக்கும் நல்லா வேகும். வடை நல்ல பொன்னிறமாற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான மெது வடை ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன். உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெது வடையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். 2 அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்த்தீங்க. ஸோ யூஸ்வலாக செய்கிற பொங்கல் விட இந்த மாதிரி மில்லட் பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இதோடு சேர்த்து நல்ல சூப்பரான இந்த மெதுவடையும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.